வாங்காதவங்க வாங்கிட்டு இருக்காங்க. வாங்காதவங்க வந்து அது நீங்கள் மனு கொடுத்து உடையாப்பழம் தனி வட்டாட்சி வச்சு கொடுக்கலாம். இல்லை சார் ஆர்ஐ சார் ஆஃபீஸ் போயிட்டு கொடுத்து இல்லை மணியராசி கொடுத்து அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆஃபீஸ் வைக்கலாம். இப்படி நிறைய திட்டங்கள் ஆதார் ரேஷன் கார்டு இல்லாதவங்க ரேஷன் கார்டு கொடுக்கலாம். ஜாதி சான்று அதாவது ஜாதி சான்று இல்லாதவங்க உங்களுடைய அருகாமல் இருக்கிற மணியராசி அதை ஒழுங்காக நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா முகமாக மற்றபடி எந்த ஸ்கீம் இருக்குது என்னென்ன திட்டத்தின் பயனாளிதான் சொல்லி நீங்கள் தான் கவர்மெண்ட் தேடி வந்துருக்கோம். ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவோம். இப்போ எல்லா சூழலுமே மக்களை நோக்கி வருதுக்கா. அரசாங்கமே மக்களை தூக்கி வருது. எம்சிபி கேம்ப் நடத்துகிறோம், அது போக மக்களோட முதல்வர் கேம்ப் நடத்துகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னா விழிப்புணர்வு இந்த இடத்துல வந்துருக்கும். இப்போ உங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை இது எங்கே போனாலும் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான ஆதார் அட்டை. அந்த ஆதார் அட்டையை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்லி வழி நடைமுறையை பின்பற்றி நம்ம அருகாமல் இருக்கிற ஈஸ்வர மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க. உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் வேணும்னா விஓஆர்ஐ சைடில் ஏதாவது அத்தாட்சி நாங்கள் பண்ணணும்னா அது வாங்க தாராளமாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி கறவை மாடுகள் திட்டம் இப்போ இது சொல்லிங்க இந்த இதில் சொல்லிங்க பழங்குடியினரோட மற்ற திட்டங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அவைல் பண்ணுற மாதிரி உங்கள் திட்டத்தோட நோக்கங்கள் என்ன, அது எப்படி அவைல் பண்ணியான்னு சொல்கிறது தான் ஒரு வந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் இதில் எவ்வளோ பயனடை வேணுமோ பயனடைங்க. எங்களால் எங்கள் என்ன செஞ்சுருந்தோமோ நீங்கள் வந்து எங்கள் நேரம் அணுகலாம். நீங்கள் நேரம் அணுகுன்னா எங்கள் சைன் போடுறதா இருக்கட்டும் ஆவணங்கள் எது தேவைன்னு சொல்கிறதா இருக்கட்டும் நாங்கள் செஞ்சு தருவோம். உங்களுக்கு இதுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த திட்டத்தின்படி பயனடைங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ கூட பண்டைய பழங்குடிகள் பிரதம மந்திரியும் பெருமிதல் சொல்லியிருக்காங்கல்ல, மத்திய அரசு திட்டம் இருக்கலாம். பிஎம் தென்மான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிராமங்களில் 10 பேர் வீடு வந்துருக்குல்ல, இது வந்து மத்திய அரசு திட்டம் இந்த வீடு வந்துருக்கு. மாநில அரசு திட்டங்கிறது வர மத்திய அரசு திட்டங்கள் நமக்கு கறவை மாடு கொடுப்பாங்க. நமக்கு கூட்டாக சொல்லி நம்ம ஏதாவது நம்ம தொழில் நிதி வாங்கலாம். அப்புறம் ப்ளஸ் நம்ம செங்கல் சூளை செய்யறதுக்கு வருமானம் தராங்க. இதெல்லாம் வந்து 100% மானிய திட்டங்கள் இருக்குது. இது கூட ஒரு 32 பேர் இப்போ கறவை மாடு விசாரிச்சு பேப்பர் ஐஎஸ் இருக்காரு சரிங்களா. அந்த திட்டங்கள்லாம் இந்த விதி இது மூலமாக தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு இப்போ நம்ம இந்த திட்டங்கள்லாம் வாங்கினா நமக்கு வந்து ஆதாரங்கள் வேணும். நமக்கு ரேஷன் கார்டு வேணும். சில பேருக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த முகவரியை கொடுத்தா ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். ஆதார் அட்டை நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதார் அட்டை இல்லாமல் இருக்கீங்க. சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் அந்த வில்லேஜில் நம்ம ஒரு 32 பேர் எழுதி போட்டோம். 18 பேர் வந்து 12 பேருக்கு வரல. இப்போ அந்த குடும்பம் சேர்ந்தவங்களாம் இந்த முகாமை பயன்படுத்தி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட் வந்துடும். அப்புறம் வந்து அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்கிறாங்கல்ல, இந்த திட்டம்லாம் நம்ம கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு நம்ம கட்ட வேண்டிய கொடுத்தா கவர்மெண்ட்டு கட்டுது, மத்திய அரசு கட்டுறாங்க. அதுக்கு தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் வச்சுருக்காங்க. அப்புறம் சில பேர் இன்னமும் வந்து அந்த 100 நாள் அட்டோட இல்லாமல் இருக்காங்க. இருப்பாங்க 100 நாள் அட்டை இல்லாமல் இருப்பாங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க 100 நாள் அட்டெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. இந்த முகாமைக்கு அந்த அட்டெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அரசு திட்டம்லாம் வாங்கினா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சாதி சான்று நம்ம பழங்குடிகளை பொறுத்து நமக்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது. இதை வாங்குறது முகாம் நடத்துகிறாங்க. நம்ம நம்மளுடைய ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம அரசு திட்டம் இன்னும் நம்ம விண்ணப்பித்து நம்ம லோக்கலில் விஓ ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒரு மனு இருக்கும். எங்கிட்டலாம் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விஓ ஆரை கையெழுத்து பண்ணி கொடுத்தா நம்ம தனி வட்டாச்சு. இன்றைக்கி அவங்க வரணும். இந்த கூட்டத்தை வந்து தலைமுறை நடத்தினா நீங்கள் வந்து ஆமாம் இது மீட்டிங் இருக்கு சார் போயிட்டார். அதனால் மற்ற அலுவலர் இப்போ நம்ம இந்த கூட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து தலைமை தாங்கி நமது குண்டவரை வருவாய் ஆய்வாளர் அவர்களும் நம்ம ஒரு தனி வருவாய் நம்ம வந்து நம்ம பழங்குடிகள் தனியார் தனி ஆய்வாளர் அசோக் சார் அவர்களும் மற்றும் நம்ம டிபார்ட்மெண்ட் ராஜா அவரும் வந்திருக்காரு. மற்றும் குண்டவரை கிழக்கு மேற்கு விஓ வந்திருக்காங்க. நம்ம இந்த முகாம் பயிற்சி முகாம் வந்திருக்காங்க. நீங்களாம் கலந்துட்டு உங்களுக்கு நைட்டு யாரும் இன்றைக்கி நமக்கு ஒரு 52 குடும்பம் இந்த வில்லேஜ் நம்ம ஊரில் இருக்கோம். நீங்கள் ஒரு 10 பேர் தான் இருக்கோம். நீங்கள் நைட்டு உட்காந்து உங்கள் ஊரில் பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவையோங்கிறத எங்களோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. நாங்கள் அதை கொண்டு விஓட்ட கொடுத்து நமக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் வில்லேஜ் வேலைங்கெல்லாம் செங்கல் சூழல் வேலைக்கு போகிறாங்க. மேக்ஸிமம் செங்கல் சூழல் ஒரு 40 குடும்பம் செங்கல் சூழல் வேலை செய்கிறாங்க. இந்த ஊராட்சியில் வந்து எவ்வளோ வந்து புறம்போக்கு இடங்கள் இப்போ கோயில் நிலங்கள்லாம் இருக்குது. அந்த நிலங்களை உங்களுக்கு ஏதாவது இது ஒரு 2 ஏக்கர் 3 எடுத்து கொடுத்தா அவங்களே சொந்தமாக சுய வேலை வாய்ப்பு. நமக்கு கவர்மெண்ட்டில் 100% மானியம் செங்கல் சூழல் வைக்கிறது. 5 பேர் சொல்லி ஒரு குழுவாக சொல்லி செங்கல் சூழல் வைக்கலாம். அதை நீங்கள் இப்போ நாங்கள் உங்களை கவனித்து கொண்டு வரோம். நீங்கள் அதை அந்த இது செஞ்சு உங்களுக்கு செங்கல் சூழல் வாங்கிட்டு போகணும். கொஞ்சம் ஒரு 10 பெண்கள் வந்து எல்லாம் வந்து இந்த தையல் பயிற்சி முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக திருவிழா முடிச்சிருக்காங்க. இந்த குண்டரி ஊராட்சியில் ஒரு 3 வில்லேஜ் இருக்கும். தொப்பைபுரம், குண்டாவளி, பூக்கரம் இருக்காங்க. அவங்களாம் யாரும் ஆல்ரெடி மனு கொடுத்துருக்காங்க. இந்த தையல் மிஷின் கட்டி மனு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து 2-3 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் வரல. அது அவங்க புதுசாக நம்ம திட்டத்தில் கொடுப்போம். நமக்கு வந்து கொடுக்கல. இது பிஎம் ஜென்மான் திட்டம் ப்ளஸ் பிவிடிஜின்னு இருக்குது. இந்த 2 திட்டம் நம்ம நிதி வாங்கிக்கலாம். அது நீங்கள் தான் இந்த நாங்கள் சொன்ன விஷயம் கருத்து நிதி வாங்கி
கிராமத்தில் பேசி நல்ல முன்னோட்டத்தையும் நம்ம இதில் வாங்கிக்கலாம்.